தான் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கான்னு கூட பார்க்காம படிக்கட்டுல இருந்து கீழே தள்ளி விட்டுடுறான். இப்ப கண்ணு முடிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அந்த டாக்டருமே வந்து நீங்க கீழே விழுந்ததுனால அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதுமே அந்த பொண்ணுமே பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறா. குழந்தை இருந்த துக்கத்தை தாங்க முடியாம இப்ப சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போயிடுறா. அப்பதான் எந்த தப்புமே பண்ணாத நான் ஏன் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டாக்டர் கிட்ட போய் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, தூக்க மாத்திரை இருந்தா கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கறா. அதை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. அடுத்த நாள் அந்த பொண்ணோட அம்மா கறிக்கடையில கறி வாங்கிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து கால் வருது. கால் வந்ததும் பதட்டமா வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. பார்த்தா அவங்க பொண்ணு அந்த பையனை சேர்ல கட்டி போட்டு வச்சிருக்கா. ஃபர்ஸ்ட் ஷாக் ஆனாலும் அவங்க பொண்ணுக்கு இப்ப சப்போர்ட் பண்றாங்க. இவனை கொன்னுடலாம், இவன் கூட நீ வாழ்றதுக்கு வாழாமே இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணு இவனை அவ்வளவு சீக்கிரம் கொல்லக்கூடாதுமா, நான் பட்ட கஷ்டத்தை இவனும் படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக வாங்கின மாடல் ட்ரெஸ் போட்டு இப்ப அவனை வெறுப்பேத்தி ஹீல்ஸ் எடுத்து மேல வச்சுட்டு 2 பேரும் கேம் விளையாடலாம்னு சொல்லிட்டு அவன் கையை விரிச்சு வச்சு படிக்க ஆரம்பிச்சிடுறா. இப்ப வேணும்னே அவன் கையில அடிச்சிடுறா. அவனுமே வழியில துடிக்கிறான். இப்படிதான் எனக்கும் வலிச்சிருக்கும்னு சொல்லிட்டு அபார்ட்மெண்ட் ரெனோவேட் ப்ராஜெக்ட்ல இவன் மட்டும் தான் சைன் பண்ணிருக்க மாட்டான். அந்த அக்ரிமெண்ட் எடுத்து கொடுத்து சைன் பண்ண சொல்றான். அவனுமே பயந்து சைன் பண்ணிடுறான். அவனுக்கு அவன் ஆபீஸ்ல இருந்து கால் பண்றாங்க. இந்த பொண்ணுமே என்ன பண்றது தெரியாம அட்டெண்ட் பண்ணி பேசுறா. ஹஸ்பண்ட் எங்கம்மா, 2 நாளா வேலைக்கும் வரல, அவங்கிட்ட ஒரு முக்கியமான சாவி இருக்கு, அது எங்களுக்கு வேணும் எங்கன்னு சொல்லிட்டு கேட்கறான். அந்த பொண்ணுமே அவங்க அப்பா உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிருக்கான்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறா. அந்த பொண்ணு போன் பேசுற கேப்ல கீழே கடந்த கண்ணாடி துண்டை எடுத்து கையில வச்சுக்கிறான். அதனால இந்த பொண்ணு சமைச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ கையில இருக்க கண்ணாடி துண்டை வச்சு அந்த கயிறை கட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். கட்டத்துல அந்த கயிறுமே அருந்துருது. இப்ப எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு அந்த பொண்ணு கிட்ட வந்துடுறான். டார்லிங்னு கூப்பிடுறா. இப்ப அந்த பொண்ணுமே ஷாக் ஆகி திரும்பி பாக்குறா. அந்த நேரம் பார்த்து அந்த பொண்ணு அடிக்கிறதுக்கு வந்துடுறா. நேரத்துல அவங்க அம்மா வந்து அந்த பையன் முகத்துல துணியை போட்டுடுறாங்க. இப்ப 2 பேருமே சேர்ந்து அந்த பையனை அடிச்சு திரும்ப கட்டி போட்டுடுறாங்க. இப்ப அந்த பொண்ணோட அம்மாவும் கறிக்கடங்கார கிட்ட போயிட்டு ஒரு வில்லங்கமான இன்ஜெக்ஷனை கேட்கறாங்க. இப்ப அவருமே அந்த இன்ஜெக்ஷனை வாங்கி தராரு. அந்த இன்ஜெக்ஷனை போட்டா ஒவ்வொரு பாட்டா சைல இழக்க ஆரம்பிச்சிடும். ஆனா வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கும் வந்து போதையில இருக்க மாதிரி தான் இருக்கும். அந்த பொண்ணுமே அவங்க ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்கா. அந்த பையனுமே ஆசை வார்த்தைலாம் பேசி ஏமாத்த ட்ரை பண்றான். ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலன்றதுனால இப்போ இந்த கட்டை கழட்டி விடணும், என் தலையை வச்சு இந்த செவுத்துல இடிச்சு நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணுமே ஒரு கட்டத்துல பயப்பட ஆரம்பிச்சிட்டா. அந்த பொண்ணோட அம்மாவே அங்க வந்துட்டாங்க. இவ்வளவு ஸ்லோவாலாம் இருக்க கூடாது, வேகமா இடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வெறுப்பேத்துறாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த பையன் கூட வேலை பார்க்கறவங்க அந்த சாவி வாங்கறதுக்கு அந்த வீட்டுக்கே வந்துடுறாங்க. அந்த பையன் கத்துற சொன்ன வெளியே கேட்க கூடாதுன்றதுக்காக இப்போ வாயில துணி வச்சு அடைச்சிடுறாங்க.